ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு வந்து முதலே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுத்து இப்போ வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து சைடிஷ் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து, சின்ன சின்ன பெரிய வெங்காயம் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, பெரிய சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் போதும். அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல நீல வாக்கிலே கட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு வந்து டைம் சேவிங் ஆகும். இந்த மாதிரி நம்ம தொக்கு செஞ்சோன்னா நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். கிரேவிக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதே போல் தக்காளியும் பார்த்திங்கன்னா 4 தக்காளி. அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்ததாக உப்பு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு குழிக்கரண்டி, அதாவது குழம்பு கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சியும் தட்டி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் முட்டையும் சேர்த்து நம்ம தக்காளி கூடயே வேக வச்சுருவோம். 5 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். நிறையெல்லாம் வேணால் வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியேவும் குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. இப்போ நம்ம செய்ய போகிறது முட்டை தொக்கு தான். அந்த முட்டை தொக்கை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். தனியாக முட்டையை வேக வச்சுட்டு மறுபடியும் அதில் போட்டு கலந்து தாளித்து இதெல்லாம் செய்யாமல் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுட்டோம்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆயிரும். அப்போ நமக்கு வந்து காலையில் நேரத்தில் டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, நைட்டு டின்னர் அவசரமாக செய்யணும் அப்படின்னாலும் ஒரே வேலையை நமக்கு முடிஞ்சிடும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். அது விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல முட்டையும் நல்லா வெடித்து வெந்திருக்கு. எடுத்துருவோம் வெளியில், அப்படியே எடுத்துருவோம். பாருங்கள், முட்டை உரிக்கிற வரைக்கும் இந்த கிரேவி வந்து கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம நார்மலாக வேக வச்சா கூட அந்த மாதிரி வேகாது, உடையாமல் வேகாது. நல்லா பாருங்கள், உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நல்லா கொதிக்கிறப்பவே நல்லா முட்டையும் சேர்த்து விட்டுறலாம். உங்களுக்கு வேணும்னா எல்லா முட்டையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டேன் பச்சையாக சாப்பிட்றதுக்காக. போட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ரொம்ப நேரம்லாம் போட்டு கலந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிரேவி வந்து இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். அப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு இவ்வளோ நேரம்லாம் கொதிக்க வைக்கணும்லாம் இல்லை. நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முதல்லையே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுனால அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால கொதிக்க வச்சேன். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணியே இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா தக்காளியில் நமக்கு தண்ணி இருக்கும். அதனால தண்ணியை ஊற்றாமையே நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கிரேவி ஒரு பக்கம் ரெடி. நல்லா ஈஸியாக நமக்கு ஒரு பக்கம் சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுட்டு கூட அப்பப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது முட்டை கிரேவி. நல்ல கிரேவி நல்லா வந்திருக்கு. குக்கரில் வேக வச்சதுக்கு அதுக்கும் கிரேவி சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து விடணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தாளித்து வேக வைக்கலையே, இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை. தாராளமாக செய்யலாம். ஏன்னா ருசி வந்து எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம எப்பயும் தாளித்து வேக வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா எப்படி சாஃப்டாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு விரல்லையே பிச்சிடலாம். இந்தா எப்படி பிச்சிடலாம், அந்த அளவுக்கு சாஃப்டான சப்பாத்தி. உங்களுக்கு நான் நிறைய சப்பாத்தி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு முட்டை கிரேவியும் சூப்பர் சைடிஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.